எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு உண்டான பலனை காட்டணும். ஜின் இருக்கா இல்லையான்னு அதை உணர வச்சுட்டு தான் எனக்கோட வேலை. அப்படி ம். தான் காட்டுவேனே தவிர, இல்ல நீங்க இத பண்ணணும், அத பண்ணணும், உங்களுக்கெல்லாம் இது வராது. ஏதோ ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு. எவன் நல்லவனும் இது பொண்டாட்டியா இருந்தா இப்படி போகாத சொல்லுவாரு. அந்த மாரியெல்லாம் என்கிட்ட கிடையாது. யாரா இருந்தாலும் ஏன்னா, நீங்க முஸ்லீமா இருங்க, இந்துவா இருங்க, கிறிஸ்டியனா இருங்க. உங்களுக்கும் 2 கை தான், எனக்கும் 2 கை தான். ஆமா. உங்களுக்கும் 2 கண்ணு தான், எனக்கும் 2 கண்ணு தான். ம். வெட்டுனா ரத்தம் உங்களுக்கும் தான் வரும், எனக்கும் தான் வரும். ஜின்னுன்றது எல்லாருக்கும் வர வைக்கக்கூடியது தான். ஜின்னு இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும். இது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யாரையா இருந்தாலும் காப்பாத்தக்கூடியவன் நான். அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அதனால யாரா இருந்தாலும் கவலை கிடையாது. அவங்க உடம்புலயே நான் ஜின்ன ஏத்தி காட்டுவேன். கடவுளே இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்றவங்க உடம்புலயே நான் 10 நிமிஷத்துல ஏத்தி காட்டுவேன். அதுதான் என்னுடைய வேலை. வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க? எப்படி அது ரியாக்ட் அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு பொறுத்து தான். ஒரு ஒரு அவங்க உடல்நிலைய பொறுத்து தான். இப்போ ஒரு சிலர் வந்து ஷாக் ஆவறது ஒரு சின்ன விஷயத்த பார்த்தா டக்குன்னு ஷாக் ஆவாங்க. ஒரு சிலர் பெரிய விஷயத்த கண்டா கூட அசால்ட்டா போவாங்க. அந்த மாரி அவங்க மன தைரியத்த பொறுத்து தான் உண்டு அது. இது எப்படி சொல்றதுன்னா, ஜின்னு இருக்கு, ஜின்ன வச்சு நம்ம செய்யறன்றது இங்க இந்தியாவுல தான் சரிவர தெரியாது. மலேசியா, சிங்கப்பூர், உலக நாடு இந்தோனேஷியா எல்லா கண்ட்ரிக்கும் உலகம் பூரா தெரியும் இது. அரப் கண்ட்ரி, கிறிஸ்டியன் கண்ட்ரி எல்லா நாட்டுக்கும் தெரியும் ஜின்னுன்னா என்ன பவர்ன்னுட்டு. ஏன்னா, இங்க அங்கங்க வழிபாடு இவங்க அவங்க மதத்த வழிபாட வச்சு இங்கேயே பழக்கி விட்டுட்டாங்க. முன்னோர்கள்லேருந்து அப்படியே பழகுனதால சரிவர தெரியாது.